வணக்கம், இது உங்கள் ஈட் ஜோ. இன்னைக்கு நம்ம ஒரு ரூமில் தங்கியிருப்போம்னு நினைப்பீங்க. ஆனால் இது ஒரு சாதாரண ரூம் மட்டும் இல்லை. இந்த ரூம் வந்து எதுக்கு மேலே மிதந்துட்டுருக்குன்னு அப்படி மெதுவாக இப்படி பார்த்தா தண்ணி இருக்கும். ஸோ இது ஒரு ஹவுஸ் போட். நார்மலாக ஒரு வாஷ்ரூம் என்னென்ன தேவையோ, சூப்பராக வெஸ்டர்ன் டாய்லெட் எல்லாமே இருக்குது. ஸோ இது போதும். ஃப்ளோட் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னு தான் எனக்கு ரொம்ப ஆசை. டைட்டானிக் ஷிப் ஞாபகம் இருக்குதா? வெளியே போய் பார்ப்போம். நைஸ். ரெண்டாவது ரூம். யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் இங்கே இருக்குது. கண்ணன் சார், இந்த போட் எங்கே சார் இருக்குது? இது வீடா ரூமா எங்கே சார்? போட் ஹவுஸ். போட் ஹவுஸா? போட் ஹவுஸ்னா ஹவுஸ் தெரியும், போட்டு தெரியும். அது என்ன போட் ஹவுஸ்? போட்டில் வீடு செஞ்சால் எப்படி இருக்கும், அதான் போட்டு வீடு. அப்படியா? அளக்குறையிலே பின்ன ஓப்பன் பண்ணி காட்டுங்க உங்கள் கையால். வா, பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம்னா மெதுந்துக்கிட்டு இருக்கோம். தண்ணி மேலே கப்பல் போகுது, கப்பல் மேலே நம்ம போகுதா? சின்ன சின்ன போட்லாம் போகுதுலாங்க. சூப்பர். ஸோ இதுதான் ஸ்பெஷல். என்ட்ரன்ஸ் பார்ப்போம் ஃபஸ்ட்டு. இதுதான் ஹால். 2 மண்டை தெரியுது. டிவி, ஸ்பீக்கர், ஏசி, ஃபேன், டைனிங் டேபிள், மொட்டை. இதோட நேம் தெரியலையே, என்ன பேருன்னு தெரியலையே. நமக்குள்ளது நம்மளே பிளாக் சேலர் வச்சுக்கலாமா? இப்போ அடுத்த நாள் காலையில் 9 மணி வரைக்கும் நம்மளுக்கு தான் அது. தேங்க்யூ. நம்மளோட படகு போட் டீசல் குடிச்சிட்ருக்கு. டீசல் தானா? டீசல். ஓகேண்ணா. ஸோ எத்தனை லிட்டர் பிடிக்குது? 20 லிட்டர். ஒரு நாளைக்கு 20 லிட்டரு சரியாக இருக்கும் சுற்றுறதுன்னு சொல்கிறாங்க. இது கிச்சன் ஏரியா. சும்மா வணக்கம். வணக்கம் வாங்கயா. நீங்கள் தான் இந்த கப்பலோட ஷிப் ஓனர் ஆயா, கேப்டன் ஆயா? ஆமாயா, நம்ம டைட்டானிக் கப்பல் தான். எல்லாரும் வந்தாச்சு. இது வந்து ஆங்கர் உண்டா? இதுக்கு உண்டு. ஓகே ஓகே. இது வந்து சும்மா டைப் பண்ணி வச்சுருக்கீங்க இந்த இதில். ஓகே. நோ கேப்டன். பார்த்து பின்னாடி இன்னொரு போட்டு வருது. போட்டு மூவ் ஆகுது. ஐஸ்கிரீம் ஷாப், ஐஸ்கிரீம் போட்டு. ஆனால் இப்போ நம்ம எங்கே போகிறோம்? மார்த்தாண்டா, சித்தர, ஆர் பிளாக், சி பிளாக், ஒரு ரவுண்ட். ஓகே, ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வில்லேஜ் ஏரியா. வில்லேஜ் ஏரியாவுக்கு ஆகுது. ஏகப்பட்ட போட் இருக்கு. டிராஃபிக் ஜாம். ஆழம் அதிகமாக இருக்கும். 5 மீட்டர். பட் இது வந்து ரிவர் தானே? ரிவர் தான் இது. ரிவரா சீயா? சி இல்லை, லேக். ஓகே. அவங்களுடைய கம்பெனி போட்டு ஹார்ன் கொடுத்து கை கட்டுறாங்க, பஸ்ஸு மாதிரி. பார்த்து ஷேக் இல்லை. இப்போ போட்டில் நம்ம போயிட்டுருக்கோம். ரொம்ப ஷேக் இருக்குன்னு நினச்சேன் போட்டுக்குள்ளே. ஆனால் அந்தளவுக்கு ஷேக் இல்லை. ஆனால் போட்டுக்குள்ளே வந்து ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சின்ன ஒரு வைப்ரேஷன் மாதிரி, என்ன சொல்கிறது, ஒரு சின்ன வைப்ரேஷன் மாதிரி இருக்குது. அப்பார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி தான் இருக்குது. பெருசாக எந்த மூவ்மெண்ட்டோ இல்லை எதுவுமே இல்லை, ஸ்டேபிளாக இருக்குது. சின்ன வைப்ரேஷன் இருக்குது. நான் சொன்ன மாதிரி வெளியே போய் நம்ம இங்கே போய்ட்டு பார்ப்போம். டிஜே ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, டிஜேலாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சா? நம்ம ஒரு 15 மினிட்ஸ் வந்துருப்போமா? 15 மினிட்ஸ். எவ்வளோ தூரம் இங்கேருந்து? நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர். 5 கிலோமீட்டர் வந்துருப்போமா? சேஃப்டி இருக்குது.
வலிக்கு விழுந்தா கூட யாருக்கும் தெரியாது. இங்கே இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு போட்லாம் போவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த சைட்லாம் வயல் இருக்குது. ரைஸ் சோறு ரெடி ஆகிடுச்சு. வச்சு கொடுத்துருக்காங்க. மெதுவாக வைக்கணும்னா வச்சுக்கலாம். ஷாப்பா? ஓகே, கடைக்கு வந்துருக்குறோம். இதான் ஃபஸ்ட் ஸ்டாப் என்னென்ன? செப்பல் மிஸ் ஆகிட்டுனா அம்மா இதில் எப்படி தாண்டுறது? அங்கேருந்து செப்பல் வச்சு அண்ணனை நம்பினோர் கைவிடப்படார். டைட்டானிக்ல ஒரு ஜாக் அவராது. இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை. நிறைய வீடுகள் இருக்குங்க. சூப்பராக வீடு கட்டிருக்காங்களே. ஃபிஷ்ஷஸ் இருக்குது. நிறையா மீன்கள் எல்லாம் வாங்குறாங்க. கடல் உயிரினங்கள் வாங்குறாங்க. நமக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த மாதிரி ஒரு போட் வேணும். குடிக்கலாமா? ஆனால் இந்த மாதிரி எல்லா வீட்டுக்கும் ஒரு போட் வச்சுருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். இதான் நம்ம வந்திருக்கிற ஃபஸ்ட் ஸ்டாப். இது ஒரு பாலஞ்சு வீடுன்னு நினைக்கிறேன். உள்ளே போய் பார்ப்போமா? யாருமே இல்லை. நிறைய வீடுகள் இருக்குது. ஹிவால் இந்த போட்டோட பேர். கிளம்பிச்சா? ஃபஸ்ட் ஸ்டாப்பில் நின்னாச்சு, கிளம்பியாச்சு. அங்கே எதுவும் வாங்கலை. ஏன்னா நம்ம பெருசாக சீ ஃபுட்டுக்கு ஃபேன்ஸ் இல்லை. ஸோ லெட்ஸ் கோ. அண்ணா கமான். கண்ணன் டான்ஸ் பண்ணி. ஐயா நீங்களாம் வேஸ்டி. அங்கே பாருங்க 8 பைசா சாமியார் மாதிரி உட்காந்துருக்கான் பாருங்க. இது ரிவர்ஸ் கியரான? இது ஃப்ரண்ட் கியர். ஆக்சிலேட்டர். ஓகே, இது ஆக்சிலேட்டர். இது ரிவர்ஸ் கியர். பிரேக் அதுதான். அதான் கியர் தான் பிரேக்கு. ஓகே, இது சூப்பராக இருக்குல்ல. ஒரு சின்ன கால்வாய் மாதிரி இருக்குது. முழுக்க வயல்வெளிகள் இருக்குது. ஸ்பீடு இப்போ இந்த இதுலலாம் ரொம்ப கம்மி தான். ஸ்லோ தான். ஸ்லோ பெட்டர். ஓகே. டேஞ்சர் ஏரியா. ஓகே. ஏன் டேஞ்சர்? போட்டிங் இது வந்து ஓகே, ஆப்போசிட் சைடில் வராங்க. பிரேக் இல்ல, ஸ்லோ இது. நோ பிரேக். ஓகே, ஸ்லோவாக போகணும். ஓகே, ஸ்லோயில் போயாலே ரிவர்ஸ் செட்டா பிரேக் பிடிக்கும்போது நிற்கும். ஓகே, ஸ்பீடில் வந்தாலே ரிவர்ஸ் கண்ட்ரோல் இருக்காது. ஓகே. செகண்ட் ஸ்டாப், ரெண்டாவது ஸ்டாப். அங்கே போய் நிற்க போகிறோம்னு நினைக்கிறேன். லஞ்ச் டைம், புவா டைம். எனக்கு பயமாக இருக்குது பார்க்கும்போது. டைட்டானிக் ஹிட். ஆனால் ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணிட்டாங்க. ஒரு சீட்டாக நிற்குது. கோகோனட் ட்ரீ பார்க்கிங். தேங்க்ஸ் சார். சரி வாங்க சாப்பிடுங்க. லஞ்ச் எப்படியா இருக்கு? சாம்பார், சாலட், பிக்கிள், அப்புறம் வந்து பப்படு. நைஸ் லஞ்ச், சூப்பர். என்னையா இது? இது வந்து சர்க்கார் போட்டு அப்படின்னு. சர்க்கார் போட்டா? சர்க்கார் படத்தில் வந்துச்சாயா? நடிச்சுதா? சொல்கிறாங்க. ஓ, சர்க்கார் மீன்ஸ் கவர்மெண்ட் போட். ஓகே. ஆலப்புழாவில் வந்து கோட்டைமுக்கு 14 ரூபா சார்ஜ் பண்ணுறதா சொல்கிறாங்க. இதுதான் போட்டோட ஸ்டாப். பஸ் ஸ்டாப். போட் ஸ்டாப். அவங்க யூ டர்ன் அடிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வச்சு சாயங்காலத்தில் எவ்வளோ போட்டுருப்பாங்க. பார்த்துக்கோங்க மக்களே. ஒருக்கியானாம கொஞ்சம் விசில் அடிக்க. இங்கேருந்து குதிப்புமா. ஒரு பெரிய போட்டு, சின்ன நடமாடும் ஐஸ்கிரீம் கடை. நமக்கு வேணா ஐஸ்கிரீம் ஹார்ன் அடிச்சோன்னா வந்து கொடுப்பாங்க, வாங்கிக்கலாம். இங்கே ஒரு பெரிய போட் வருது.
ஃபுல்லாக நம்ம போட்டில் போயிட்டுருக்கோம். அண்ணா வந்து நமக்கு புது புது இடமா லொக்கேஷன் காட்டுறாங்க, நிறைய போட்டு காட்டுறாங்க. அப்படியே ஜாலியாக இருக்குது. இயற்கை எழில் கொஞ்சம் இடமா இருக்குது. கட்டன் சாயா ரெடி பண்ண சொல்கிறாரு. ஆமாம், சாயா ரெடி பண்ண சொல்கிறாங்க. ஐயா இதுக்கு வந்து எவ்வளோ பே பண்ணுன்றது கம்பெனி சீக்ரெட்டு சொல்ல மாட்டீங்களா? சரி ஐயா, இந்த போட்டு வந்து இப்போ 10,000 ரூபாய்க்கு பே பண்ணிருக்கியா? ஓகே, 10,000. 10,000, 6 people 2 rooms. இப்போ நம்ம பார்க்க போகிறது அனகோண்டா படத்தில் வரக்கூடிய போட்டுன்னு சொல்கிறாப்புல. அதை யார் சொல்லுதுன்னா அனகோண்டா சொல்லுது. போட்டோஸோட பின்னாடி பக்கம் கிட்டத்தட்ட 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ மணி கிட்டத்தட்ட 5 இருக்கும். அப்படியே மெதுவாக ரிலாக்ஸ்டாக போயிட்டு இருந்தோம். இங்கே கியாக்கிங் பண்ணுறாங்க தெரியுதா? ரெஸ்கி மேன் பக்கத்துக்குள்ளே போயிட்டு வந்தாங்க போட்டுக்கிட்ட. ஓகே, நம்ம ஆரம்பித்த இடத்துலேயே போய் நிப்பாட்டிட்டு போகிறோம். அங்கே தான் நம்ம ஆரம்பித்த இடம். அங்கே தான் எலக்ட்ரிசிட்டி எல்லாம் இருக்குது. ஸோ நான் நினச்சேன் வேறு எங்கேயாவது ஒரு தீவில் போய் நிப்பாட்டுவாங்கன்னு. ஆனால் அப்படி இல்லை, ஏன்னா இங்கே தான் எலக்ட்ரிசிட்டிலாம் இருக்கும் போல். சரி, ஓகே. பேக் டோர். இப்போ எல்லாமே அமைதியாகிட்டு இரவு ஆரம்பிக்கும் நேரம். இவங்கெல்லாம் வீட்டை நோக்கி போயிட்டுருக்காங்க. ஓகே ஓகே, குட் நைட். அடுத்த நாள் காலையில் ஒரு 8 மணிக்கு போட் கிளம்பு. எதுக்குன்னா போய் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். எதுவுமே அங்கிருந்து பார்த்தா நல்லா இருக்காது. கேப்டன் எங்கேயா ஓட்டுறீங்க? போட் வருது எதிரில். அந்த இது வந்து இப்படி இருக்கும், பின்னாடி வந்து அந்த போயிட்டு ஓகே ரைட் 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 திருச்சி தெரிஞ்சு. பிரேக்ஃபாஸ்ட், காலை உணவு. அண்ணா உங்கள் நேம்? ஃப்ரான்சிஸ். ஃப்ரான்சிஸ் அண்ணா, தேங்க்யூண்ணா. அண்ணா உங்கள் நேம்? சஜு. தேங்க்யூண்ணா சஜுண்ணா, தேங்க்யூ. ஃபுட்லாம் சூப்பர், தேங்க்யூண்ணா. ஓகே, லெட்ஸ் ஓடிச்சு. இங்கே வர்றது வந்து என்ன பிளேஸ் சொல்லணும்னா? இது வர்றதுக்கு 2 வே இருக்குது. கூகுளில் நம்ம எக்கோ போட்டுன்னு கம்பெனி நேம் ஜஸ்ட் சர்ச் எக்கோ போட்னாலே வந்துடும். எக்கோ போட்டு அலப்பின்னு சர்ச் பண்ணாதுன்னா நம்ம கம்பெனி டீட்டெயில்ஸ், லொக்கேஷன், எல்லாம் நம்பர் எல்லாம் அதில் இருக்குது. இது டோட்டலாக 7 போட் இருக்குது. ஓகே, ஒரு 4 பெட்ரூம் இருக்குது. 4 பெட்ரூம், ஓகே. 6 பெட்ரூம் இருக்குது. ஓகே. 2 பெட்ரூம் இருக்குது. 2 பெட்ரூம். 3 பெட்ரூம் இருக்குது. 3 பெட்ரூம். அது 2 2 பெட்ரூம். 2 பெட்ரூம். இன்னொருத்து 7 பெட்ரூம். 7 பெட்ரூம்ஸ். ஆமாம், அப்படியா? ஆக்சுவலி 6 7 2 பெட்ரூமில் நமக்கு ஒரு அட் எ டே வேணும்னா ஒரு 200 பேசஞ்சர்ஸோ ஒரு 200 people கேன் பிக். ஓகே அண்ணா, இப்போ அன்சீசனில் நாங்கள் புக் பண்ணுறோம் ஒரு 6 peopleக்குனா எவ்வளோ மினிமம் சார்ஜஸ் வரும்? ஒரு 6 peopleக்கு 2 ரூம் வரும்போது, அன்சீசன் வரும்போது ஒரு
ஒரு என்ன சொல்கிறேன் ஒரு 10,000 10,000 அந்த மாதிரி வரும். ஒரு வாட்டி வந்த கஸ்டமருக்கு இன்னொரு வாட்டி வரும்போது ஸ்பெஷல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஷூர் ஓகேண்ணே காண்டாக்ட் பண்ணுறோம். ஓகே சரி தேங்க்யூ ஸோ மச். நைஸ் ஓகே தேங்க்யூ. சிக்காரா சின்ன போட்டு ஏன்னா ஓகே கனால்ஸிலோட ஓகே சின்ன இந்த கெனல்ஸில் போடுறதுக்கு. ஆனால் நீங்களே பில்ட் பண்ணிடுவீங்களா? நமக்கு இருக்குது. ஓகே ஓகே பாய்.